கிரிக்கெட் உலகின் எல் கிளாசிகோ என்று அழைக்கப்படும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான டி20 போட்டி இன்றைக்கு கொழும்பு ஆர். பிரேமதாசா மைதானத்தில் நடக்கிருக்கு. 35,000 பேர் இருக்கக்கூடிய இந்த மைதானத்தின் அனைத்து டிக்கெட்டுகளும் மின்னல் வேகத்துல வித்துட்டு சுமார் 88,000க்கும் மேற்பட்டோர் டிக்கெட் வாங்க ஆர்வம் காட்டிய நிலையில வெறும் 35,000 அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே மைதானத்திற்குள் நுழைய அனுமதி கிடைச்சிச்சு. டிக்கெட் கிடைக்காத ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கொழும்பு நகரின் வீதிகளில் இப்போதே குவியத் தொடங்கியுள்ளனர். அதிகாரப்பூர்வமாக 1,500 இலங்கை ரூபாய்க்கு விற்கப்பட்ட டிக்கெட்டுகள் தற்போது கருப்புச் சந்தையில் 2.5 லட்சம் இலங்கை ரூபாய் சுமார் $800 வரை விற்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் டெல்லி, மும்பை போன்ற நகரங்களிலிருந்து கொழும்பு வருவதற்கான விமான கட்டணம் 1 லட்சத்தை தாண்டியுள்ளதுடன் கொழும்பு ஹோட்டல் அறைகளின் வாடகையும் 500% வரை உயர்ந்துள்ளது. ரசிகர்களுக்கு ஒரு சிறிய கவலையாக நாளை கொழும்பில் 65% முதல் 93% வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. லீக் சுற்றுப்போட்டி என்பதால் இதற்கு ரிசர்வ் டே கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் மழை நின்றால் குறைந்தபட்ச ஓவர்களுடனாவது போட்டி நடக்கும் என்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் காத்து கிடக்கின்றனர். கொழும்பு நகரமே தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு போர்க்களம் போன்ற பரபரப்புடன் காணப்படுகிறது.